வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது. மொத்த மதிப்பெண் 70 சரிங்களா. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி ப்ளஸ் 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மைய செயலகத்தோட CPU பகுதிகள் யாவை 6x12 24 கம்பல்சரி. அதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் கால் உரை செயற்குறி கேட்டிருக்காங்க. இயக்க அமைப்பில் அமைந்துள்ள பாதுகாப்பு மேலாண்மையோட நன்மைகள். நெக்ஸ்ட்டு தமிழ் நிரலாக்க மொழி பற்றி சிறுகுறிப்பு வரைக. குக்கி என்றால் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதே போல் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 3 வெளியீட்டு சாதனங்களை குறிப்பிடுக. CD மற்றும் DVD வேறுபடுத்துக்க ரொம்ப முக்கியம். மின்னஞ்சலுடைய நன்மைகள். அதே மாதிரி ஆவணத்தை சேர்க்கப்பட வேண்டிய பல்வேறு வழிமுறைகள் யாவை, இது நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மடக்கு என்றால் என்ன, வகைகள் யாவை. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ஒட்டு பற்றி சிறுகுறிப்பு வரைக. CSS விதிமுறைகளை பற்றி சுருக்கமாக எழுது. நார்மல் வியூ என்றால் என்ன. அடுத்து கூட்டுக கழிக்க அடிக்ஷன் சப்ஸ்ட்ராக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5x5 25. கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்குக. நுண்செயலியின் பண்புக்கூறுகளை விளக்குக. டிஸ்கஸ் வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். எக்ஸ்பிளைன் த கேட்டஸ் ஆஃப் மல்டி ப்ரொக்யூசர்ஸ் மைக்ரோ ப்ரொக்யூசர். இயக்க பரவல் அப்படின்னா பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரை பற்றி விளக்குக. மேலும் அதன் பயன்பாடுகள் யாவை. அதே மாதிரி ஸ்விட்ச் கேஸ் கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. கணித செயற்குறை பற்றி தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அதே மாதிரி கணிப்பொறி பயன்படுத்தும் போது ஏற்படும் பல்வேறு குற்றங்கள் யாவை. வாட் ஆர் த வேரியஸ் கிரைம் தட் வில் ஹேப்பன் வைல் யூசிங் கம்ப்யூட்டர். இயக்க அமைப்பின் செயல் மேலாண்மை நெறிமுறைகளை எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.